33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்து வருகிறது. 206 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ள நிலையில் விளையாட்டுப் போட்டி இறுதிக்கட்டத்தை நெருங்கி வருகிறது. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் பெண்களுக்கான 50 கிலோ உடல் எடை பிரிவில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் நேற்று களம் கண்டார். போராட்டம், கண்ணீர், மிரட்டல் என பல்வேறு தடைகளை தாண்டி வந்த வினேஷ் போகத்திற்கு முதல் சுற்றே சவாலானதாக இருந்தது. காரணம், தனது முதல் சுற்றில் முந்தைய ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவரும் 4 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்றவருமான ஜப்பானின் யூ சுசாகியை எதிர்கொண்டார். கடைசி வினாடியில் அவரை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறி வரலாறு படைத்தார். ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையையும் படைத்தார். இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் உறுதியானது என்ற மகிழ்ச்சியில் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஆர்ப்பரித்தனர். இந்த மகிழ்ச்சி ஒரு நாட்கள் கூட நீடிக்கவில்லை. இன்று இறுதி போட்டி தொடங்குவதற்கு முன்பு வினேஷ் போகத்தின் எடையை சோதனை செய்த போது தேவையான எடையை விட 100 கிராம் அதிகமாக இருந்துள்ளார். எடையை குறைக்க அவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என இந்திய தூதுக்குழு ஒலிம்பிக் சங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வாய்ப்பளிக்கப்படாத நிலையில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள், முன்னாள் விளையாட்டு வீரர்கள் என பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையில் ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனர் நீடா அம்பானி 2016ஆம் ஆண்டு ரியோ டி ஜெனிரோ ஒலிம்பிக் போட்டியின் போது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினராக முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூலை மாதம் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் உறுப்பினராக மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 8 ஆண்டுகள் உறுப்பினராக இருந்து வரும் நீடா அம்பானி வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக வாய் திறக்காமலும் குரல் கொடுக்காமலும் இருந்து வருவது ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் மத்தியில் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்துள்ளது.